ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை பயங்கரமா தாக்குச்சு. அதுக்கு ஈரான் எதிர்வினையாற்றி பயங்கர தாக்குதல் ஈரான் நடத்துச்சு. அது மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகள்ல வளைச்சு தாக்குச்சு. 12 நாள் தாண்டி இப்ப போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தனிஞ்சிருக்கு. இந்த ஈரான் போர்ல தனிஞ்சிருக்கிறது முக்கிய காரணம் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியிட்டிருக்கு. இதுல வடகொரியா பேரும் வந்து அடிபடுது. அதனால பிரச்சனை வேற மாதிரியா திரும்பி இருக்கு. இதே நேரத்துல பல விதமான உண்மை தகவல், அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கு. ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முற்றிலும் இழுத்து மூடிச்சு. இதனால கச்சா எண்ணெய் அந்த நீரிணை வழியா ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போறது தடைப்பட்டிருக்கு. உலகத்துல ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்துல 20% இந்த நீரிணை மூலம் தான் வெளியாகுது. ஆனா இந்த நீரிணையை முற்றிலும் தடுத்திருக்கு. தற்போது இந்தியாவுடைய கப்பலை மட்டும் அனுமதிக்கிறேன் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கு. இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தின்னு சொல்லலாம். ஏன்னா ஈரான் அறிவிச்சதுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு விஷயம், கடந்த 10 நாளா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதுல வெற்றிகரமான ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு மோசமான செய்தி வந்து இருந்திருக்கு. ஈரானுக்கு எதிராக 130 நாடுகள் வந்து ஐநா சபையில ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது இவங்க வளைகுடா நாடுகளை தாக்குறது, ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 130 நாடுகள் ஓட்டு போட்டிருக்கு. அதுல இந்தியாவும் ஒண்ணு. முக்கியமா ரஷ்யாவும் சீனாவும் வெளிநடப்பு செஞ்சிருச்சு. அதுல மற்ற நாடுகள்லாம் இப்ப அதுல வந்து ஓட்டு போட்டிருக்கு. முக்கியமா இதுல ஆசியாவுல பெரிய லெவலான நாடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, அது மட்டும் இல்லாம கனடா, அமெரிக்கா முதற்கொண்டு எல்லா நாடுகளுமே இதுல மிகப்பெரிய பாதிப்பு வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா தற்போது 6 கப்பல்களை ஈரான் தாக்கியிருக்கு. அதுல முக்கியமா 2 கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல் தாக்கப்பட்டு நடுக்கடல்ல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல முக்கியமா ஒரு கப்பல் சாகப் பிஷ்ன் என்ற ஒரு கப்பல். அந்த கப்பல்ல 27 பேர் பயணிச்சிருக்காங்க. அது ஒரு எண்ணெய் கப்பல் தான். அதுல 27 பேர்ல 15 இந்தியர்கள் பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த 27 பேர்ல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அதுல ஒரு இந்தியர் அவர் இறந்திருக்காரு. இப்படி பலவிதமா போர் பதட்டம் உச்சத்தை வந்து எட்டிருக்கு. ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தற்போது ஒரு பேட்டி வந்து அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில ஈரான்ல எல்லா பகுதியிலும் தாக்கிட்டோம், அதனால ஈரான்ல தாக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, கடற்படை அழிச்சிட்டோம், ஏவுகணையோட ஏவுதளங்கள்லாம் அழிச்சிட்டோம், அதே போல முக்கியமான எண்ணெய் கிடங்குகளை அழிச்சிட்டோம், இது போல பல இடங்களை நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அதனால போர் விரைவிலேயே முடிவுக்கு வரும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனா ஈரான் மறுத்துருச்சு. ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த போர் முடிவுக்கு வரணும்னா நாங்க சொல்றதா நீங்க செய்யணும், நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும், எங்க நாடுகளுக்கு வழங்கக்கூடிய உரிமைகள் அனைத்துமே வந்து வழங்கணும். இரண்டாவது, ஏற்பட்ட சேதங்களுக்கு எல்லாம் இழப்பீடு வழங்கணும். மூணாவது, எதிர்காலத்துல மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது அப்படின்ற உத்தரவாதம் வேணும் அப்படின்னு ஈரான் கூறியிருக்கு. அமைதி ஏற்படுத்துறதுல ஈரான் உறுதியா இருந்தாலும் இதுக்கு இஸ்ரேல் அமெரிக்காவும் உத்தரவாதம் அளிச்சா மட்டும்தான் இந்த போர் முடிக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா இந்த போர்ல அடுத்த லெவலுக்கு வந்து போயிருங்க சொல்லலாம். ஏன்னா இந்த போரோட தற்போது நிலைமை ரொம்ப பயங்கரமான ஒரு நிகழ்வு. நேற்று நடந்த தாக்குதல் மிகவும் முக்கியமானது. அதாவது எண்ணெய் கப்பல்களை குறிவச்சு ஈரான் தாக்கியிருக்கு. அது 3 கப்பல் பயங்கரமா சேதமடைஞ்சு எரிஞ்சிருக்கு. அதனாலேயே அந்த ஹார்முஸ் நீரிணையை கடக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் பயப்படுது. எல்லா கப்பல்களும் நிறுத்தி போட்டுட்டாங்க. இப்ப எந்த கப்பல்களும் அந்த வழியா போறதில்ல. ஹார்முஸ் நீரிணை பரப்பளவு 33 கிலோமீட்டர். அதுல 3 கிலோமீட்டர் அளவு தான் கப்பல்கள் செல்ல முடியும். அந்த அளவுக்கு மற்ற பகுதிகள் எல்லாமே தரப்பகுதி தட்டும். இதனாலேயே ஹார்முஸ் நீரிணையை துல்லியமா தாக்கலாம். அதனால மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் இந்த ஹார்முஸ் நீரிணையை முடக்கிறது. அப்படி இருந்தும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கரமா பரிதவிக்குது. எப்படியாவது அதிலிருந்து கச்சா எண்ணெய் கடத்தணும்னு பல வழிகள் அவங்களும் கடத்தி பாக்குறாங்க. அமெரிக்கா தற்போது அங்க தாக்குதல்களை முற்றிலும் முடிச்சிட்டோம், தாக்கத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஈரானும் தற்போது தாக்குதலை குறைச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. ஈரானிட்டம் ஏவுகணை எல்லாம் இல்லையா, எல்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. ஈரான் இப்படி நினைக்குது, இந்த போர் சீக்கிரம் முடிய போறதில்ல, இந்த போர் நீண்ட கால போரா இருந்தா நீண்ட காலத்துக்கு நமக்கு ஆயுதம் தேவைப்படும், அதனால ஏவுகணைகளும் ட்ரோன்களும் நமக்கு அதிக அளவு தேவைப்படும் அப்படின்னு ஈரான் தற்போது 100 ஏவுகணைகளை ஏவுற இடத்துல இப்போ ஒரு ஏவுகணை ஏவுது. அந்த ஒரு ஏவுகணை பயங்கரமான அதிநவீன ஏவுகணை. அதாவது அந்த 100 ஏவுகணை ஏற்படுத்துற விளைவை விட 2 மடங்கு விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அவ்வளவு பயங்கரமான ஒரு ஏவுகணைகள் தான் தற்போது வந்து ஈரான் ஏவுது. அதாவது இதுக்கு முன்னாடி ஏவுனது எல்லாமே 2012, 2014 இருந்து தயாரிக்கப்பட்டதுதான். ஆனா தற்போது ஏவப்படுற ஏவுகணை நவீன ரக ஏவுகணை. இந்த ஏவுகணை பயங்கர சேதத்தெல்லாம் வந்து ஏற்படுத்த சொல்றாங்க. அதனால ஈரான் தற்போது நிறைய ஏவுகணைகளை ஏவுறதை நிறுத்திட்டு முக்கியமா தேவைப்படுறதுக்கு மட்டும் ஏவுகணையை வந்து ஏவுது. அதோட ஈரானிடம் ஏகப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து இருக்கு. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் பயங்கரமா தாக்கக்கூடியது. முக்கியமா அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் பெருமளவு கப்பல்லையும் விமானங்களையும் முதலீடு பண்ணி அதுல பெருமளவு பெரிய பொருளாதார இழப்பு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க.
தயாரிப்பாங்க. ஆனா ஈரான் புச்சல்தனமா செயல்பட்டு கப்பல்களையும் விமானத்தையும் தயாரிக்கிறதை விட நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை நம்ம தயாரிப்போம் அப்படின்னு அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கிறதா லட்சக்கணக்கான ஏவுகணைகளும் ட்ரோன்களையும் தயாரிச்சு அவங்க பதுக்கி வச்சிருக்காங்க. இது இந்த மலைகளுக்கு அடியில பயங்கரமா பதுக்கி வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்வாகவும் பார்க்கப்படுது. அதனாலதான் இப்ப சமீபத்தில் கூட இலங்கைக்கு பக்கத்துல 2 ஈரான் ஏவுகணைகளை அமெரிக்கா வந்து தாக்கிச்சு. அதனால கடல்களிலும் வானத்திலையும் பறக்கிறது குறிப்பாத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதனாலதான் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க சரியான ஒரு வழி அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து தாக்கிறதுக்கு உண்டான வழிதான் இந்த ஏவுகணை. அதாவது இந்த ஏவுகணைக்கு உண்டான இந்த ஏவுகணை ஏவுதலும் பெருசா தான் இருக்கும். அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரத்தில் அதில் உள்ள முடிஞ்ச அளவு அவங்க வந்து தெரியாத அளவுக்கு கட்டுப்படுத்தி தான் அவங்க வந்து ஏவுறாங்க. ஆனாலும் அதையும் மீறி தாக்குறாங்க. இப்ப நிறைய ஏவுகணை ஏவி தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா நிறைய சேதத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நிறைய ஏவுகணை ஏவுதளத்தை எல்லாமே பதுக்கி வச்சுக்கிட்டு முக்கியமான ஏவுதளத்தை மட்டும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு காரணம். அதாவது தற்போது போர் சூழல்ல நிறைய ஆயுதங்களை இழந்துட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும். ஏன்னா இந்த போர் 6 மாசம் 1 வருஷம் கூட நீடிச்சதுன்னா அதுக்கு நமக்கு ஏவுதளமும் முக்கியம், அதே போல நிறைய ஆயுதங்களும் முக்கியன்ற ஒரே காரணத்துக்காக அது தன்னுடைய ஏவுகணைகளை பதுக்கி வச்சு ஏவுதளத்தையும் எல்லாமே பதுக்கி வச்சு பொறுமையா செயல்படுது. அதாவது 100 ஏவுகணை ஏவுற இடத்துல இப்போ ஒரு ஏவுகணை ஏவுது. அந்த 100 ஏவுகணைக்கு சமமான சக்தி கொண்டதுதான் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அதே போல லட்சக்கணக்கான ட்ரோன்களை அவங்க தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் சத்தம் போடாம போய் நிறைய எண்ணெய் கிடங்குகளையும் நிறைய கப்பல்களையும் நிறைய இடங்களை தாக்கிட்டு இருக்கு. இதோட செலவு ரொம்ப குறைவு. அதிக அளவு ட்ரோன்களை தயாரிச்சு அவங்க அதிகமா வந்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரோன்களால தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப தற்போது திணறிட்டு இருக்கு. பெரும்பாலான ரேடார்களை தாக்குனது இந்த ட்ரோன்கள் தான். ஒரே நேரத்தில் 50-100 ட்ரோன்கள் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? ரேடார் 1-2 தான் செலக்ட் பண்ணி அடிக்க முடியும். 100 வர இடத்துல 50 அடிக்கிறதுக்குள்ள 50 ஓடி விழுந்துரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு புச்சாலித்தனமா ஈரான் வந்து பயங்கரமா செயல்பட்டது. இதை பார்த்து இப்ப இந்தியாவும் நிறைய ட்ரோன்களை தயாரிக்க ஆரம்பிச்சிச்சு. உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகள் இது போல தயாரிச்சிட்டு இருக்கு. தற்பொழுது இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயத்தை ஈரான் கையில் எடுத்திருக்கு. அதுதான் கொத்து குண்டுகள் சொல்லக்கூடிய கிளஸ்டர் குண்டுகள். கிளஸ்டர் குண்டுகளை இஸ்ரேல் மீது இருந்து வீசிருக்கு. அந்த கிளஸ்டர் குண்டுகள் வந்து ஒரு ஏவுகணை இங்கிருந்து போவோம், அது மேலிருந்து பயங்கர உயரத்துல இருந்து திடீர்னு வெடிக்கும். அந்த வெடிச்ச பகுதியிலிருந்து ஏகப்பட்ட குண்டுகளா தெரிச்சு பல இடங்கள்ல இருந்து விழும். அது பல கிலோமீட்டர் தூரத்துல சுற்றளவுல அது வந்து பாதிப்பு வந்து உருவாக்கும். அதாவது 1-2 ரேடார்கள் கண்டுபிடிச்சு அதை வந்து தாக்கி அழிக்க முடியும். இது அப்படி கிடையாது. இது 50-100 குண்டுகள் 200-300 குண்டுகள் கூட அப்படியே வந்து தெரிச்சு ஓடுற நேரத்துல அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. இது மிகப்பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தும். அதாவது வீடுகளை விழும் அல்லது முக்கியமான கட்டிடங்கள் இந்த இடத்துல குறிப்பாக்காம ஏகப்பட்ட இடங்கள்ல விழுந்து சேதாரத்தை வந்து ஏற்படுத்தும். இதே நேரத்துல அந்த குண்டுகள் இன்னொரு ஆபத்து என்னன்னா அந்த குண்டுகள் விழுந்தா பாதி குண்டுகள் வெடிக்காமே வந்திருக்கும். 40-60% குண்டுகள் வெடிக்காமே வந்திருக்குமா. அதே போல ஏற்கனவே சில நாடுகள் இதுக்காக பயன்படுத்திருக்கு. அதாவது அமெரிக்காவும் வியட்நாம் போர், ஆப்கான் போர், ஈராக் போர் அப்படின்னு இந்த கொத்து குண்டுகள் வந்து பயன்படுத்திருக்கு. அதே போல இஸ்ரேலும் லெபனான்ல 2006 சண்டை நடக்கும் போது அமெரிக்க குண்டுகளான இந்த கொத்து குண்டுகளை இந்த கிளஸ்டர் குண்டுகளை லெபனான் மீது வீசிருக்கு. அதுல ஏகப்பட்ட வீடுகள் இருந்து 40-60% குண்டுகள் வெடிக்காமையும் தற்போதும் அது ஆபத்தான நிலையில வந்து இருக்குது. ஏதாச்சும் அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க அந்த குண்டுகளை பெறட்டுறாங்க அப்படின்னா வெடிச்சிருது. அதனால ஏகப்பட்ட உயிர் சேதம் தற்போது வந்து ஏற்படுது. அப்ப பாத்தீங்க இந்த கிளஸ்டர் குண்டுகள் 500 குண்டுகள் 1000 குண்டுகள் வீசுறாங்க அப்படின்னா அந்த குண்டுகள் தெரிச்சு ஓடுறது ஒரு 10,000 குண்டுகள் வந்து தெரிச்சு ஓடும். அந்த 10,000 குண்டுகள்ல 2000 குண்டு வெடிக்கலனாலும் பெரிய ஒரு பிரச்சனை காத்திருக்கு. இது எங்க வீணு தெரியாது. கிணத்துல விழும், நீர்நிலையில விழும், விவசாய நிலங்கள்ல விழும், பெரிய பெரிய சுரங்கங்கள் எல்லாம் விழும். இப்படி பயங்கரமான ஆபத்துகள் நிரம்பிருக்கு. அதனால்தான் இந்த குண்டுகள் தடை செய்யணும் அப்படின்னு ஐநாவுல தடை வச்சிருக்காங்க. 130 நாடுகள் இதுக்காக கையெழுத்திட்டு இருக்கு. இத போர்க்காலங்களில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டு இருக்கு, தடை செஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணு, இதுல 4 நாடுகள் மட்டும் கையெழுத்திடல. அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், இஸ்ரேல். இந்த நாடுகள் கையெழுத்திடல. இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா ஈரானுடைய அந்த எண்ணெய் கிடங்குகள் தாக்கி அழிச்சாங்க பாத்தீங்களா ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல. இப்ப அந்த நகரம் முழுவதும் பெரிய ஒரு இழப்பு வந்து சந்திச்சிருக்கு. அதாவது அங்க பெய்யக்கூடிய மழை கருப்பு கலர்ல வந்து மழை பெய்தான், அமில மழைன்னு சொல்லுவாங்க. இந்த மழை வந்து பெய்ஞ்ச பிறகு மிகப்பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்தும் சொல்றாங்க. வீடுகளையும் நிலங்களையும் வீழ்ந்திருக்கு. இதனால மிகப்பெரிய ஆபத்து மனிதர்கள் சூழ்ந்திருக்கு. இது மேலப்பட்ட எரியும், தடிப்பு ஏற்படும். அதே நேரத்தில் இது சுவாசிச்சா நுரையீரல்ல இருந்து இதயத்தில இருந்து உள்ளுறுப்புகளும் பயங்கரமா பாதிக்கப்படும். அவ்வளவு பெரிய ஆபத்து நிரம்பியிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனாலும் தற்போது ஈரான் அரசு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, ஏசி போடாதீங்க, உங்களுடைய பாதுகாப்பை நீங்க நல்லா பாதுகாத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா தற்போது இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டா அங்கதான் பலவிதமான விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு. என்னன்னா இந்த போர்கள் பல மாதங்கள் நீடிக்க அப்படின்னு ஈரான் சொல்லிருக்கு. ஆனா ஈரான் போடுற சில கண்டிஷனை வந்து நிறைவேற்றினா இந்த போர் முடிவுக்கு வரும். ஆனா இதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்டிப்பா வந்து ஒத்து வராது. அவங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்க மாட்டாங்க. ஈரானுடைய அரசை மொத்தம் மாத்த நினைச்சாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அரசை நிறுவனம் நினைச்சாங்க. ஆனா அது தற்போது நடக்கல.
கமேனோட மகன் முசாபத் கமேனி தற்போது அதிபரா வந்திருக்காரு, தற்போது உச்சபட்ச தலைவரா இருந்திருக்காரு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருந்தது. அதனாலேயே இந்த போர் முடிவுக்கு வரதுக்கு தற்போது வாய்ப்பில்ல. அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம். அதனால ஈரானை இந்த வழியில நம்ம அடிக்க முடியல என்ற ஒரு கோபம் கூட வந்திருக்குது. ஏன்னா ஈரான் தக்க பதிலடி வந்து கொடுத்துருச்சு. இன்னும் ஈரான் அடிக்கவே ஆரம்பிக்கல. ஏன்னா ஈரானுடைய அதிநவீன ஏவுகணைகளை இன்னும் இறக்கவே இல்ல. கடந்த 2 நாளா தான் நவீன ஏவுகணைகள் கொண்டு தாக்கியிருக்காங்க. இப்ப அந்த ஏவுகணைகளும் பார்த்திருக்காங்க. அது எந்த மாதிரியான ஏவுகணைன்னு கண்டுபிடிக்க முடியல. பாலிஸ்டிக் ஏவுகணைகள். அதனால இந்த ஏவுகணைகள் தடுக்கிறதும் பயங்கர கஷ்டமா இருக்குதான். சரி, எப்ப இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு வாரங்கள்ல உலக நாடுகள்லாம் பேசி ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கணும்னு நம்புறோம். ஏன்னா இது உலக லெவல்ல மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆப்பிரிக்கா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு பாதிக்கப்படாத நாடுகளே கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது கடையில் தான் அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியிருந்திருக்கு. ஈரானில் உள்ள வடகொரியாவின் தூதரகத்தை இஸ்ரேல் கடுமையா தாக்கினதா தகவல் வெளியாச்சு. இதனால வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பயங்கர கோபத்தில் இருக்கிறதாவும் தகவல் வெளியாச்சு. மிகப்பெரிய போர் வெடிக்க போறதா மீடியா முழுவதும் செய்தி பரவச்சு. ஆனா தற்போது சரிபார்க்கும் மூலமா இணையதளத்தை தேடி பார்த்தா அது ஒரு போலியான தகவல், புரளியை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த போர் சாதாரண போர் இல்ல, அடுத்த சில மாதங்கள் நீடிக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதனால மிகப்பெரிய அளவுக்கு உலகம் முழுவதும் பாதிப்பு இருக்கு. இது கூடிய சீக்கிரமே ஒரு விடிகாலம் பிறக்கும் அப்படின்னு அவங்களும் காத்திருக்காங்க. நம்மளும் காத்திருப்போம். ஓகே, நம்மளே மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.